வணக்கம். நேத்திக்கு நான் படிச்சு முடிச்சிருந்த கௌரி கல்யாண வைபோகம்ங்கிற கதையை கேட்டுட்டு நிறைய பேர் எனக்கு ரொம்ப அன்பா கமெண்ட்ஸ் போட்டிருந்தேன். எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நான் படிக்க போகிற கதையின் தலைப்பு அன்புள்ள அம்மாவுக்கு. இது ஒரு சிறு கதை. எழுதியவர் திருமதி ஹேமலதா மணி அவர்கள். திருமதி ஹேமலதா மணி அவர்கள் எழுதிய இந்த கதையை படிக்கிறத நான் மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, திருமதி ஹேமலதா மணி அவர்கள் மிகச்சிறந்த வீணை இசை கலைஞர். அவருடைய பெண்கள், அவங்க குடும்பமே சிறந்த இசை குடும்பம். அவருடைய பெண்கள் 2 பேருமே சாருலதா மணி, ஸ்ரீ மதுமிதா. சாருலதா மணி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 2 பேரையும் நல்ல கர்நாடக இசை பாடகி. அதையும் தவிர நிறைய திரைப்படங்கள்லையும் 2 பேரும் பாடியிருக்காங்க. பக்தி பாடல்கள் பாடியிருக்கா. திருமதி ஹேமலதா மணி அவர்கள் நிறைய சிறுகதைகள், நாவல், பயண கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்காங்க. தன்னுடைய கணவரோட வெளியூர்லலாம் பயணம் செய்யும்போது அந்த அனுபவங்களை கட்டுரைகளாக நிறைய எழுதியிருக்காங்க. ஒரு நாவலுக்கு பரிசும் வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய திறமைகளை கொண்ட கவிதைகள் எழுதியிருக்காங்க. இப்படி பல திறமைகள் கொண்ட அவர் ஒரு நாள் என் நம்பர் அவங்களுக்கு எப்படியோ கிடைச்சி எனக்கு கால் பண்ணி அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் படிக்கிற கதைகளை நான் ரெகுலராக கேட்டுட்டு வரேன், நான் உங்கள் ஃபேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாள் ஃபோன் பண்ணி திடீர்னு தான் அவங்கள்ட்டேருந்து ஃபோன் வந்தது. எப்படியோ என் நம்பர் அவங்களுக்கு கிடச்சி. அப்போ தான் எனக்கு தெரியும், அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் எனக்கு அப்போ தெரியும். அதுக்கப்புறம் நான் அவங்களோட மிகப்பெரிய ரசிகை ஆகிட்டேன். அவங்க என்னுடைய கதையை கேட்டு சொன்னாங்க, நான் அவங்களுடைய மிகப்பெரிய ரசிகை. அவங்க வீணை வாசிக்கும் போது அப்படியே வருடி கொடுக்குற மாதிரி இருக்கும். சாருலதா மணி, மதுமிதா அவங்க பாட்டெல்லாம் நான் நிறைய கேட்பேன். ஏன்னா சாவித்திரி படத்துலலாம் அவங்க பாடின பாட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நிறைய படத்துலையும் பாடியிருக்காங்க, கச்சேரிகளாகவும் நான் கேட்டிருக்கேன். பட் இவங்களுடைய வீணையை நான் யூடியூப்பில் கேட்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நான் ரெகுலராக அவங்க கச்சேரியை கேட்டுன்னு வரேன். ரொம்ப ஒரு ஹம்பிள் பர்சன். அவங்க தான் இந்த சிறுகதையும் ஒரு குறு நாவலும் கொரியரில் அனுப்பியிருக்காங்க. நான் படிக்க போகிற இந்த சிறுகதை கூட ஒரு பாடமாக வருது. ஒரிசாவிலேயே பாட புத்தகத்தில், ஹிந்தி பாட புத்தகத்தில் ஒரு பாடமாக வருது. இந்த கதையை மொழிபெயர்த்திருக்காங்க. இவங்க கதையை ஹிந்தியில் மொழிபெயர்த்து அங்கே பாடநூலில் இந்த கதை வருது. இத்தனை திறமைகள் கொண்ட அவர் என்ன பாராட்டுறது பெரிய விஷயம் இல்லையா? அதனால தான் அவங்க கதையை படிக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம்னு நான் சொன்னேன். இப்போ கதைக்கு போகலாமா? என்ன எழுதியிருக்கார் உங்கள் அண்ணா? டிவி மேல் இருந்த ஏர்மேல் கடித உரையும் அதன் மேல் எழுதப்பட்டிருந்த பழக்கப்பட்ட கையெழுத்தையும் மாதம் தவறாமல் வரும் டிராஃப்ட் இணைக்கப்பட்ட அக்கடிதத்தை தன் கணவன் வைத்திருந்ததையும் பார்த்த உடனேயே அமெரிக்காவில் உள்ள தன் மூத்த மைத்துனர் கிச்சாவிடமிருந்துதான் வந்திருக்கிறது என்று தெரிந்து கொண்டு விட்ட கீதா தன் கணவன் சாரங்கனை கேட்டாள். வழக்கமான கடிதம்தான். அம்மாவையும் நம்மையும் நலம் விசாரிச்சிருக்கான். அம்மா திருப்பதி போக ஆசைப்பட்டா கூட்டிட்டு போக சொல்லி வழக்கமாக அனுப்புறதை விட கூடவே பணம் டாலர்ஸ் அனுப்பியிருக்கான். ஏதாவது கேப் ஏற்பாடு பண்ணியோ ஃப்ளைட்லேயோ அழிச்சிட்டு போக சொல்லியிருக்கான். சாரங்கன் முடிக்கும் முன்னையே, ஆமாம், பணத்தை அனுப்பினாப்ல ஆச்சா, சிரமப்படுறது நாம தானே. இதை பாருங்க, நான் சொல்கிறத கேளுங்க. இந்த மாதம் குழந்தைங்க ஸ்கூல் திறக்கிறதுனால யூனிஃபார்ம், ஃபீஸ் என்று ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா செலவுக்கு இந்த பணத்தை உபயோகிக்கலாம். அதான் இங்கே பக்கத்திலேயே கோவிலில் பெருமாளை பார்க்குறாங்களே. கிரைண்டரில் அரிசியை அரைத்தவாறே பொரிந்தாள் கீதா. இது ஒன்றும் சாரங்கனுக்கு புதிதல்ல. கோவிலுக்கு சென்றுவிட்டு திரும்பிய சாரங்கனின் அம்மா வேதாவுக்கும் மகனின் முகத்தையும் கடிதமேந்திய கைகளையும் மருமகள் கீதாவின் முகத்தில் படர்ந்திருந்த அதிருப்தியையும் பார்த்ததுமே என்ன நடந்திருக்கும் என்று ஓரளவு ஊகிக்க முடிந்தாலும் எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் பிரசாதத்தை பிள்ளையிடம் நீட்டியவாறே, கிச்சாவும் அவன் மனைவியும் மகள் திவ்யாவும் சௌக்கியந்தானே என்று கேட்டாள். சௌக்கியந்தான். உனக்கு தனியாக எழுதியிருக்கானா? வழக்கம் போல உனக்காக எனக்கு பணம் அனுப்பியிருக்கான் பதிலளித்தான். குழந்தைகள் ஸ்கூல்லேருந்து வந்ததும் டிஃபன் கொடுத்தேன். நீ ஆஃபீஸ்லேருந்து வருவதற்குள் கோவிலுக்கு போயிட்டு வந்துள்ளான்னு சாரங்கன் வந்ததும் கிளம்பி போனேன். வர வழியில் காய்கறியும் வாங்கி வந்துட்டேன். சொல்லியவாறே காய்கறி பையை மருமகளிடம் நீட்டினாள் வேதா. இவரோட ஃப்ரெண்டு தங்கைக்கு நாளை கல்யாணம், இன்னைக்கு ஜான்வாசம். நானும் இவரும் போகிறோம். பகலுக்கு நீங்கள் பண்ண குழம்பு ரசமே இருக்குது, ராத்திரிக்கு அது போதும். குக்கரை அடுப்பில் ஏற்றிருக்கேன்.
சாதம் ஆனதும் ஆஃப் பண்ணிடுங்க. விளையாட போன குழந்தைகள் வந்தால் சாப்பாடு போட்டுடுங்க. நாங்கள் 2 பேரும் ஜானவாசத்திலே சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். ஃப்ரிட்ஜில் காய்கறிகளை வைத்தவாறே மாமியாரிடம் மடமடவென சொல்லிவிட்டு மாமியாரின் பதிலுக்காக காத்திராமல் ட்ரெஸ் செய்து கொள்ள நகர்ந்தாள் கீதா. பாட்டி, அம்மாவும் அப்பாவும் எங்க? பெரியவள் பிரியா கேட்டாள். ஜானவாசத்துக்கு போயிருக்கா. ஐயா ஜாலி, டிவி நிறைய பார்க்கலாம் குதித்தாள். இளையவன் கார்த்திக், பாடம் படிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் டிவி பார்க்கலாம் வேதா சொல்ல, கடனே என்று பாடத்தை படித்ததாக பேர் பண்ணிவிட்டு காமிக்ஸில் கண்களை ஓட்டியபடியே வகையாய் சாப்பிட்டு எழுந்த பிரியாவும் கார்த்திக்கும், ஏய் எம்டிவி போடுடா, சேனல் மாத்தாத உதப்ப. பிரியா கிரீச்சிட்டாள். முடியாது, WWF தான் போடுவேன். கார்த்திக் மல்லு கட்டினான். டிவி அதிர்ந்து அலறியது. சமையலறை வேலைகளை முடித்து கூடத்துக்கு வந்த வேதா, பிரியா டிவியில் ஸ்ரீரங்கம் கோவில் உற்சவம் காட்டுறாளாம் இன்னைக்கு, கொஞ்சம் போடே என்றாள். போ பாட்டி, இட் இஸ் ரியலி போரிங். சும்மா தியாகராஜ உற்சவம் கோவில் உற்சவம்னு பார்த்துக்கிட்டு. தலையை ஆட்டிக்கொண்டே பிரியாவும் கார்த்திக்கும் அமெரிக்காவிலிருந்து லைவ் டெலிகாஸ்ட் ஆகி கொண்டிருந்த மைக்கேல் ஜாக்சன் ஷோவில் தாங்களும் இருப்பதாக மானசீகமாக பாவித்து ஆடிக்கொண்டிருந்தனர். மற்ற ஃப்ளாட்டுகளிலும் மைக்கேல் ஜாக்சனே எதிரொலித்து கொண்டிருந்தார். வேதாவுக்கு லேசாக தலையை வலித்தது. பின் அறையில் விளக்கை அணைத்துவிட்டு மின்விசிறியை சூழவிட்டு சற்று கண்களை மூடியபடி படுத்தாள். தூக்கம் வரவில்லை. நினைவு அலைகள் வந்து நெஞ்சை தழுவின. பல மணி துளிகள் நழுவின. அறையில் பரவியிருந்த மங்கிய நைட் லேம்ப் ஒளியில் மேலே சுவரில் மாட்டியிருந்த கணவர் சுந்தரராஜனின் படத்தை பார்த்தாள். படத்தில் போட்டிருந்த மாலை வாடி இருந்தது. அவர் முகமும் கூடத்தான். ஒருவேளை மன தவிப்பின் பிரதிபலிப்போ? ஒருவேளை வேதாவுக்குத்தான் அப்படி தோன்றுகிறதோ? கணவரோடு வாழ்ந்த காலங்கள் எவ்வளவு இனிமையானவை. கணவரின் ரயில்வே உத்தியோகத்தில் அவள் நிறைய ஊர்கள் பார்த்திருக்கிறாள். திருச்சி கோல்டன் ராக்கில் இருந்தபோது தவறாமல் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை தரிசனம் செய்ய போவாள். ஆனால் கல்யாணமாகி 10 வருடங்கள் வரை மாமியார் மாமனார் பெரிய குடும்பம் என்பதால் அவள் அதிகம் எங்கும் வெளியில் சென்றதில்லை. மூத்தவன் கிச்சா பிறந்து 10-12 வயது இருக்கும் போதுதான் கோல்டன் ராக்கில் இருந்தபோது அடிக்கடி ஸ்ரீரங்கத்துக்கு வருவாள் வேதா. அம்மாவுடன் எப்போதும் ஒட்டி கொண்டு வருவான் கிச்சா. அந்த காவிரியும் அதையே மாலையாக்கி கொண்டு அமைதியாய் அரவணையில் துயிலும் அரங்கத்தம்மானும் அவளது மனதில் ஓர் ஈர்ப்பையும் மீண்டும் மீண்டும் காண தூண்டும் பக்தி பிரவாகத்தையும் ஏற்படுத்தியது நிஜம். கிச்சாவுக்கு பிறகு 8 வருஷம் கழித்து சாரங்கனும் பிறகு உஷாவும் ஸ்ரீதரனும் பிறந்து வளர்ந்தனர். சாரங்கா, என்னோடு கோவிலுக்கு வரையாடா? போமா, மேட்ச் இருக்கு என்பான் அரை டிராயர் சாரங்கன். நான் உனக்கு துணைக்கு வரேம்மா என்பான் என்ஜினியரிங் காலேஜ் முடித்து வந்த கிச்சா. கிச்சா படிப்பிலும் மகா சுட்டி. ஸ்காலர்ஷிப்பில் அமெரிக்கா போய் படித்து முடித்து டாக்டரேட் வாங்கி வேலையில் அங்கேயே ஒரு யூனிவர்சிட்டியில் சேர்ந்தபோது திடீரென சுந்தரராஜன் காலமான போது இடிந்து போனாள் வேதா. சீராக ஓடிய வாழ்க்கை ரயில் தடம் புரண்டது. பாதி படித்து கொண்டிருந்த சாரங்கன் ஸ்ரீதரன் படிப்பு உஷா கல்யாணம் எல்லாம் கிச்சாவின் பொறுப்பாயிற்று. படிக்கும்போது கிடைத்த பணத்திலேயே மிச்சம் பிடித்து அம்மாவுக்கு அனுப்பி வந்த கிச்சாவுக்கு இது ஒன்றும் பிரச்சனையாகிவிடவில்லை. கிச்சா கிச்சா. வேதாவின் மனம் மகனது திடமான தாராளமான தியாக நெஞ்சத்தை நினைத்து அரற்றியது. கிச்சாவின் பணம் தொடர்ந்து வர குடும்ப பிரச்சனைகள் ஒவ்வொன்றாய் தீர்ந்தன. சாரங்கன் டிகிரிக்கு மேல் படிக்க இஷ்டப்படவில்லை. பேங்க் உத்தியோகத்தில் சேர்ந்தான். அம்மா, வீட்டு செலவுக்கு இவ்வளோதான் தர முடியும் என்னால், எனக்கு இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும். முதல் மாத சம்பளம் வரும்போதே சொன்னான் சாரங்கன். ஸ்ரீதரனும் அப்படித்தான். கிச்சா அனுப்பியதில் என்ஜினியராகி ப்ராஜெக்டில் வட இந்தியாவில் வேலை. கிச்சாவுக்கு வரன்கள் வந்தன. ஆனால் கிச்சா திருமண பேச்சையே எடுக்காதேம்மா என்றான். ஒரு முறை கிச்சா வந்தானே, அப்போது வேதா கேட்டாள், நீ பண்ணிட்டா தானேடா அடுத்தவர்களுக்கும் பண்ணலாம், சாரங்கனுக்கும் நிறைய வரன் வருது. அம்மா ப்ளீஸ், எனக்கு என்னவோ இதிலெல்லாம் இப்போ விருப்பம் இல்லை. சாரங்கனுக்கு ஸ்ரீதரனுக்கெல்லாம் நல்ல இடமா வந்தால் முடிச்சிடலாம், என்னை பற்றி கவலைப்படாத. பிறகு என்ன, எல்லாம் முடிந்தது. ஏன் உங்கள் மூத்த பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கல? அமெரிக்காலேயே பண்ணிட்டுட்டானோ என்னமோ என்று சாரங்கனுக்கு பெண் கொடுத்தவர்கள் மட்டுமல்ல, ஸ்ரீதரனுடைய மாமனார் வீட்டாரும்
இன்னும் எல்லோரும் கேட்டு கேட்டு அழுத்து விட்டது வேதாவுக்கு. கீதாவும் ஸ்ரீதரன் மனைவி மைதிலியும் மட்டும் என்ன, அவருக்கு என்ன, அமெரிக்காவில் இருக்காரு, கல்யாணம் எல்லாம் ஒரு பொருட்டா தோணாது என்று எப்படியெல்லாம் வேதாவின் காதுபடவும் வெளியில் மற்றவர்களிடமும் பேசினார்கள். ச்சே, என்ன மனிதர்கள் இவர்கள்! ஏதோ வளர்ச்சி முன்னேற்றம் என்கிறோமே, மனப்பான்மை மட்டும் குறுகி கொண்டே பின்னேயே போகிறதே. கிச்சா இது போன்ற மனிதர்களிடையே கல்யாண விஷயத்தில் மாட்டிக்கொள்ள விரும்பாததும் ஒரு வகையில் சரியென்றே பட்டது வேதாவுக்கு. அதுவும் ஜேனட்டையும் குழந்தை திவ்யாவையும் பார்க்க பார்க்க அது வலுப்பட்டு போனதென்னவோ உண்மைதான். இல்லாவிட்டால் 36 வயது வரை அநேகமாக ஒரு சந்நியாசி போல் கர்ம யோகியாய் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று எதனாலும் பாதிக்கப்படாமல் டீச்சிங் செய்வதும் தன் அம்மாவுக்கு கடிதம் எழுதுவதும் வேண்டியதை செய்வதுமாக இருந்துவிட்ட ப்ரொஃபஸர் கிச்சாவை ஜேனட்டின் வருகை மாற்றியிருக்குமா? கிச்சா கலிஃபோர்னியாவிலிருந்து பிலடெல்பியாவுக்கு வந்தவுடன் அவன் வாழ்வில் இத்தனை காலம் இல்லாத வசந்தமாய் வந்தாள் ஜேனட். டீனேஜிலேயே கண்டவுடன் ஐ லவ் யூ சொல்லித் திரியும் கலாச்சாரத்தில் பிறந்திருந்தாலும் சிறு வயது முதலே அதிலிருந்து மாறுபட்டு வாழ்க்கையை அர்த்தத்தோடு பார்க்கும் மனப்பக்குவம் கொண்டவளாக உறுதியான பெண்ணாக வளர்ந்த ஜேனட்டுக்கும் படிப்பின் மீதும் மனித பண்புகள் மீதும் ஆழ்ந்த பற்று வேரூன்றி இருந்தது. அதனால்தானோ என்னவோ குடும்ப பொறுப்புகளையெல்லாம் நிறைவேற்றிவிட்டு மனதில் நல்ல முதிர்ச்சியும் முகத்தில் அறிவின் தீட்சியெண்ணமும் நல்ல மனித பண்பும் கொண்டிருந்த கிச்சாவை ஆராய்ச்சி மாணவியாய் வந்த ஜேனட்டுக்கு அதிகமாக பிடித்து போயிற்று. அதுவும் முதல் சந்திப்பிலேயே. அவனுக்கும் தான். மிக குறுகிய காலத்திலேயே அவன் தன்னை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்ல, ஜேனட்டும் எப்பொழுது சந்தித்தாலும் ஹவ் இஸ் யுவர் மதர், ஐ ரியலி வாண்ட் டு மீட் ஹர் என்று சொல்லிக்கொண்டே இருப்பாள். சராசரி பெண்களின் சராசரி ஆசைகளிலிருந்து மாறுபட்ட ஜேனட்டின் தெளிவான பேச்சும் தீர்க்கமான சிந்தனைகளும் எல்லாவற்றுக்கும் மேலாக கிச்சாவைப் போலவே பழமையில் பிடிப்பும் கனிவான மனிதநேய உணர்வும் பரந்த மனப்பான்மையும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவள் காட்டிய தோழமையும் புரிந்து கொள்ளுதலும் கிச்சாவின் உள்ளத்தில் இடம் பிடித்ததால் கிச்சா திருமணம் என்ற பந்தத்தில் ஜேனட்டின் கரம் பிடித்தான். திருமணத்திற்கு முன்பு கிச்சா அம்மாவுக்கு தன் எண்ணங்களை எழுதிய போது முதலில் வேதாவுக்கு தன் பிள்ளையின் மீது வருத்தம் ஏற்பட்டாலும் தன் பிள்ளை கிச்சா சிந்திக்காமல் முடிவு செய்ய மாட்டான் என்ற நம்பிக்கை மட்டுமின்றி திருமணமே வேண்டாமென்று இருந்துவிட்ட கிச்சாவின் வாழ்வில் ஒரு திருப்பம் அந்த பெண்ணால் நேருகிறது என்றால் நேரட்டும் என்று பகவான் பேரில் பாரத்தை போட்டு அதை ஏற்றுக்கொண்டாள். வாழ்க்கையில் மற்ற மருமகளிடம் அவள் பட்ட அனுபவமும் அவளை வெகுவாக பாதித்திருந்ததும் ஒரு காரணம். கிச்சாவின் கல்யாணத்திற்கு பிறகும் பேச்சுக்கள் இங்கே ஓயவில்லை. நாம சுடிதார் போட நைட்டி போட நம்ம கணவன்மார்களையும் மற்றவங்களையும் 1000 தடவை கேட்கணும், யோசிக்கணும், மேலும் கீழும் பார்ப்பாங்க. ஆனால் பாரு மைதிலி, அமெரிக்கா மாட்டு பொண்ணு இதை பற்றியெல்லாம் கவலைப்படவே வேண்டாம் பாரு. கீதா மைதிலியிடம் மாமியார் காதில் விழட்டுமே என்று பேசுவாள். ஆனால் ஜேனட் பளிச்சென்ற காஞ்சிபுரம் பட்டுச்சேலையில் பெரிய நெற்றிப்பொட்டோடு கிச்சாவின் பக்கத்தில் நின்று கொண்டு காட்சியளித்த போட்டோ போஸ்டில் வந்தபோது வாயை பிளந்துவிட்டு பிறகு கேலியாக முகத்தை திருப்பிக் கொண்டனர் மைதிலியும் கீதாவும். வேதாவுக்கு உள்ளூர ஜேனட்டை பார்த்து மகிழ்ச்சியாய் இருந்தது. கிச்சாவும் ஜேனட்டும் ஏகப்பட்ட தடவை கடிதத்திலும் போனிலுமாக மாறி மாறி வேதாவை அமெரிக்கா வரும்படி வற்புறுத்த வேதா கிளம்பி அமெரிக்கா போனது இன்னும் பசுமையாய் நெஞ்சில் நிற்கிறது. மாம், இது உங்க ரூம், எல்லா வசதியும் இருக்கு. ஜேனட் அன்பால் அவளை அர்ச்சித்தாள். கிச்சா க்ளோசெட்டியை திறந்து காட்டி, உனக்கு வேண்டிய சுவாமி படங்கள், பூஜை சாமான்கள், ஆன்மீக புத்தகங்கள், ஸ்லோக புத்தகங்கள், கேசட்டுகள். பிரமித்து போனாள் வேதா. ஆச்சாரம் சுத்தம் எல்லாமே அமெரிக்காவிற்கு வந்துவிட்டதோ என்று தோன்றியது வேதாவுக்கு. அவ்வளவு நீட்னஸ். வீடு சுத்தமாக இருந்தது. வேதா தனக்கு வேண்டியதை செய்து கொள்ள வசதியான கிச்சன் பொருட்கள் எல்லாமே. அம்மா, ஜேனட் குடும்பமே பியூர் வெஜிடேரியன்ஸ். அதுவும் மகா ஸ்ட்ரிக்ட் சைவம். அசைவம் தப்புன்னு சொல்ல வரல, அது அவரவர் இஷ்டம். ஆனால் ஜேனட்டை பொறுத்தவரை அவள் நம் மாதிரி தான். உன் மனசுப்படி நீ எப்படி செய்தாலும் அதற்கு தன்னாலான உதவிகளை செய்வா. கவலையே இல்லாமல் இரு என்றான் கிச்சா.
மாம், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உங்கள் புடவைகளையும் துணிமணிகளையும் நான் வாஷிங் மெஷினில் போட்டு வாஷ் பண்ணி தரவா? ஜானட் கேட்பாள். வேதாவுக்கு அப்போது சட்டென்று ஊர் நினைவு வரும். இதை பாருங்கோ, மெஷின் இருக்குங்கிறதுக்காக உங்கள் புடவைகளை காக்க வைக்காதீங்கோ. என் புடவைகளையும் குழந்தைகளின் துணிகளையும் போட்டு எடுக்கவே சரியாக போயிடும். கஞ்சி வேற போடணும். உங்களால் முடியலைன்னா முனியம்மா தோய்ப்பா, போடுங்கோ என்ற கீதாவின் கண்டிப்பான துவனி காதில் கேட்கும். முனியம்மா போன அழுக்கும் போகாததுமாக தோய்த்து வைத்தால் அதை வேதா மறுபடி அலசி உலர்த்த போனால், இன்னா பெரிய சுத்தக்காரியாக்கும் நீ, நாங்கள் தொட்டா ஒட்டிக்க மாங்காட்டியும் 8 நாள் அழுக்கு புடவையுடன் அழுக்கு நாற்றத்துடன் மருமகளின் சேலைகளை மார்போடு அணைத்து மடித்து கொண்டே தன் மீது இடிக்காத குறையாக இடித்து கொண்டே போகும் முனியம்மாவின் முகமும் வேதாவின் கண்முன் வந்து போகும். எவ்வளவு வித்தியாசம் இதற்கும் அதற்கும்! சிந்தனையில் மூழ்கிவிடும் வேதாவை ஜேனட்டின் கனிவான குரல் மீண்டும் நினைவுலகிற்கு கொண்டு வரும். வேதாவின் தலையாட்டல் கிடைத்தவுடன் மடமடவென்று அவளது துணிமணிகளை மெஷினில் போட்டு அழகாய் வாஷ் செய்து உலர்த்த ரெடியாக்கி கொடுப்பாள் ஜானட். இருவரும் யூனிவர்சிட்டி போய்விடுவார்களாதலால் தனிமைதான் சற்று கஷ்டமாக இருந்தது. தன்னை ஒத்த வயதினரை பார்ப்பது சற்று சிரமமாக இருந்தது வேதாவுக்கு. என்ன இருந்தாலும் நம் ஊர் நம்மை ஒத்தவர்கள் என்று வருட கணக்கில் பழகியதால் ஊர் நினைவும் அடிக்கடி வரும். அம்மா, நீ ஆயுசு பரியந்தம் எங்களோடே இருக்கணும் கெஞ்சுவார்கள் கிச்சாவும் ஜானட்டும். இல்லடா, இப்போ நான் போயிட்டு இன்னொரு தரம் வரேன், வந்து ரொம்ப மாதங்கள் ஆயிடுத்து என்பாள் வேதா. சாரங்கன் குடும்பத்துக்கும் ஸ்ரீதர குடும்பத்துக்கும் பிடித்தமான பொருட்களை ஜானட் வாங்கித்தர ஊருக்கு அனுப்ப மனமின்றி கிச்சாவும் ஜானட்டும் அனுப்ப ஊர் வந்து சேர்ந்தாள் வேதா. வீக்கெண்ட் தவறாமல் அவளை பிட்ஸ்பர்க் கோவிலுக்கும் பிள்ளையார் கோவிலுக்கும் கூட்டி போகும் ஜானட்டின் நினைவு நெஞ்சை விட்டு நீங்க மறுக்கும். கிச்சாவின் மனம் போலவே ஜானட்டின் மனசும் எண்ணி வியந்து போவாள் வேதா. அம்மா, உனக்கு பெருமாள் தரிசனம் பிடிக்குமே. கிச்சா இன்னும் அதையெல்லாம் மறக்கவில்லை. வருடங்கள் ஓடின. வேதா சாரங்கனோடு மெட்ராஸிலோ ஸ்ரீதரனோடு டெல்லியிலோ இருப்பாள். எங்கிருந்தாலும் வேதா தன் வேலைகளையும் செய்து கொண்டு மற்ற வீட்டு வேலைகளிலும் உதவியாகவே இருப்பாள். ஆனால் வழக்கம் போல ஏச்சு பேச்சுகளும் அவளை சுமையாய் நினைக்கும் வாதங்களும் சாரங்கன் வீட்டிலும் ஸ்ரீதரன் வீட்டிலும் தொடராமல் இல்லை. இப்போது டெல்லியில் சீசன் சரியில்லை என்றோ மைதிலி கம்ப்யூட்டர் கோர்ஸ் போகிறாள். அம்மா பாட்டுக்கு கோவில் குளம் என்று போக வேண்டுமென்றால் எங்களால் எல்லாம் முடியாது, பலமே இல்லை, இன்னும் 2 மாதம் போகட்டும் என்று ஸ்ரீதரனிடமிருந்து கடிதம் வரும். கீதாவின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்கும். எல்லாத்துக்கும் நான் ஒருத்தி தான் கிடைச்சேன், அவரவர்கள் அமெரிக்கா டெல்லி என்று தப்பிக்கிறார்கள் என்பாள். இவையெல்லாம் அமெரிக்காவிலிருந்து 2-3 முறை ஜேனட்டுடனும் பின்பு மகள் திவ்யாவுடனும் வந்து அம்மாவுடன் தங்கி போன கிச்சாவுக்கு நன்றாகவே புரிந்தது. அம்மாவுக்காக ஏதாவது செய்ய வேண்டும். அலைகடலுக்கு அப்பால் 1000 மைல்கள் கடந்து வாழ்ந்தாலும் அடி மனசில் அம்மாவின் ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும். அம்மாவை அமைதியாய் அரவணைப்பாய் இதமாய் வைத்து கொள்ள வேண்டும். கிச்சாவின் உள்மனம் சொல்லிக்கொண்டே இருக்கும். அதை அவன் ஜானட்டுடன் மட்டும் பகிர்ந்து கொள்வான். இனிமே என்ன பண்ணணும், பேசாமல் இருக்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு காலத்தை ஓட்ட வேண்டியதானே என்ற கருத்து கொண்ட தம்பிகளிடமோ அவர்களின் மனைவிகளிடமோ பேசி பிரயோஜனமில்லை என்று கிச்சாவுக்கு தெரியும். இதையெல்லாம் யாரும் யாருக்கும் புரிய வைக்க முடியாது. 6 மாதத்துக்கு முன்பு இந்தியா வந்த கிச்சா கேட்டான். அரங்கனோட நிழல்ல இருந்து அவன் அருளை வேண்டதை தவிர வேறு என்ன கடமை இருக்கு? நீங்கள் எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும், அவ்வளவுதான். வேதா அமைதியாய் சொன்னாள். எதற்கு கிச்சா அப்படி கேட்டான்? படித்துக்கொண்டே யோசித்த வேதாவுக்கு புரியவில்லை. என்ன ஓட்டத்தை நிறுத்திவிட்டு எழுந்து ஹாலுக்கு வந்தாள். டிவி அலறியது. பிரியா, கார்த்திக், தூக்கம் வரலையா? கதை சொல்லட்டா? வேதா கேட்க, போ பாட்டி, வி டோன்ட் வாண்ட் யுவர் போரிங் ஸ்டோரிஸ். கையில் இருந்த ஆங்கில நாவலை நெஞ்சின் மீது பிரித்து வைத்து சோபாவில் படுத்தபடியே பாட்டி தந்த பாலை வாங்கி குடித்தாள் பிரியா. கிராண்ட்மா, மே ஐ டெல் யூ எ ஸ்டோரி? இல்லைனா நான் ஏதாவது உங்களுக்கு படிக்கட்டுமா? இல்லைனா நீங்கள் எனக்கு ராமாயணா கிருஷ்ணா ஸ்டோரி ஏதாவது சொல்லுங்களே. கண்களை அகல விரித்தபடி அழகாக தலையை சாய்த்து கேட்கும் கிச்சாவின் 12 வயது பெண் திவ்யா கண்முன் தோன்றினாள். வாசலில் கார் சத்தம் கேட்டது. சாரங்கனும் கீதாவும் வந்துவிட்டார்கள். ஐ ஆம் சோ டயர்ட், தூங்க போகிறேன். கீதா படுக்க போய்விட்டாள். சாரங்கனிடம் ஜானவாசம் பற்றி கேட்டுவிட்டு வேதாவும் தூங்க போனாள்.
இன்னும் தூக்கம் வரவில்லை. எண்ணங்களிலேயே தான் கண்ணயர வேண்டும் போல் இருக்கிறது. சாரங்கன் போய்விட்டு வந்த ஜானவாசத்தில் கல்யாண பெண்ணின் அண்ணா மோகன் சாரங்கனுக்கு நல்ல ஃப்ரெண்ட், நல்ல பையன். இப்போ ஸ்ரீரங்கத்தில் வேலை, அதே பேங்க்கு தான். போன வருஷம் வீட்டுக்கு வந்திருந்தான். வேதா மட்டும் இருந்தாள். என்ன மாமி, சாரங்கன் ஸ்ரீரங்கம் போஸ்டிங் வேண்டான்னு விட்டான். உங்களுக்கு அந்த ஊர் பிடிக்குமேன்னு நினச்சேன். இப்போ அந்த பிளேஸில் நான் போகிறேன். எனக்கு அதெல்லாம் பரவாயில்லை என்றான். அதற்கு ஒரு வாரம் முன்பு சாரங்கன் ஸ்ரீரங்கம் டிரான்ஸ்ஃபர் பற்றி சொன்னவுடனேயே கீதா, உடனே சரின்னு தலையாட்டிட்டீங்களா? நீங்கள் படித்த ஊர் அம்மாவுக்கு பிடிச்ச ஊருன்னு ஆரம்பிச்சிடாதீங்க. அங்கே என்ன இருக்குது? சிட்டி லைஃப் மாதிரி வருமா? பிரியாவுக்கு இங்கே ஹை கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. சிட்டியில் இருந்துட்டு எனக்கு அதெல்லாம் ஒத்து வராது. தினமும் கோயில்னு சுற்றிக்கிட்டு ரொம்ப லைஃப் போர் அடிச்சிடும். உங்கள் அமெரிக்கா அண்ணாவை அதை விட்டு மெட்ராஸ் வர சொல்லுங்க பார்ப்போம். அவரோட அமெரிக்கன் ஒய்ஃப் சம்மதிக்கிறாங்களான்னு பார்ப்போம். கீதா படபடத்தாள். சரி, இதுக்கு ஏன் அவங்கள இழுக்கிற? விடு, நான் டிரான்ஸ்ஃபர் வேண்டான்னு விடுறேன், சரிதானே? சாரங்கன் முற்றுப்புள்ளி வைத்தான். மனதுக்குள் தோன்றிய சின்ன வெளிச்சம் சட்டென அடைந்தது வேதாவுக்கு. இவை தெரிந்தும் மோகனிடம் எதையும் காட்டிக்கொள்ளாமல், என்னமோ தெரியலப்பா, மெட்ராஸில் எல்லாத்துக்கும் சௌகரியம் என்று சொல்லி சமாளித்தாள். அன்று மெதுவாய் உறக்கம் வேதாவை தழுவியது. பொழுது விடிந்தது. புதிதாய் விடிந்தது போல் இருந்தது வேதாவுக்கு. வேலைகளை துவக்கினாள். சார் போஸ்ட். கொரியர் சர்வீஸ் கொண்டு வந்த தன் பெயரிட்ட பெரிய கவரை பெற்றுக்கொண்டாள் வேதா. கூடவே கிச்சாவின் கடிதமும் அவள் பெயருக்கு வந்திருந்தது. அன்புள்ள அம்மாவுக்கு. கிச்சா, அநேக நமஸ்காரம். நான் சொல்லப்போகும் விஷயத்தை கேட்டால் நீ மிகவும் சந்தோஷப்படுவாய். என்னடா இப்படி செய்துவிட்டானே என்று என் எதிர்காலம் பற்றி கவலையும் படலாம். கவலைப்படாதே. நான் நன்கு சிந்தித்துதான் இந்த முடிவை எடுத்தேன். எடுத்தேன் என்பதை விட எடுத்தோம். அதாவது நானும் ஜேனட்டும், ஏன் திவ்யா கூட ஆசைப்பட்டு எடுத்தோம் என்பதே உண்மை. என்னால் உன் உள் மனதின் இயக்கங்களை நிறைவேற்ற இயலவில்லையே என்ற ஆதங்கம் என்னுள் பல ஆண்டுகளாக இருந்து கொண்டே இருந்தது. ஏதாவது செய்து உன்னுடனேயே இருக்க வேண்டும், உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று தோண்டிக்கொண்டே இருந்தது. அதனால் திருச்சியிலிருந்து இங்கு அடிக்கடி விசிட் செய்யும் ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசனிடம் விவரம் வாங்கி ஸ்ரீரங்கத்தில் இப்போது புதிதாய் கட்டப்பட்டு வரும் ஃப்ளாட்டுகள் 2 NRI என்ற முறையில் பணம் செலுத்தி வாங்கியுள்ளேன். இப்போது இந்திய பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கும் பல வாய்ப்புகளால் நானும் அமெரிக்க கூட்டு முயற்சி ஒன்றிற்கு கன்சல்டண்ட்டாக அங்கேயே வர முடிவு செய்துவிட்டேன். ப்ராஜெக்டும் நம் காவிரி கரையில்தான். அம்மா, நாங்கள் எல்லாரும் வந்து உன்னை அழைத்து போய் அங்கே ஸ்ரீரங்கம் ஃப்ளாட்டுகளில் கிரகப்பிரவேசம் செய்து குடியேறப் போகிறோம். நீ உன் ஃப்ளாட்டில், ஆனால் என் அருகிலேயே இருப்பாய். ஒரே கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 ஃப்ளாட்டுகளும் உள்ளன. பிளானும் பத்திரமும் திருச்சி நண்பர் மூலம் கொரியரில் உனக்கு கிடைத்திருக்கும் என நம்புகிறேன். உன் பூஜைகளை செய்ய, நீ அரங்கனை அன்றாடம் தரிசிக்க எந்த தடையும் இல்லை. உன் வேலைகளுக்கு உதவ நம் ஊர் ஆளையும் ஏற்பாடு செய்துள்ளேன். ஜேனட்டும் திவ்யாவும் கூட உனக்கு எப்போதும் உதவியாய் இருப்பார்கள். திவ்யாவை திருச்சி ஸ்கூலில் சேர்க்க ஏற்பாடும் செய்துவிட்டேன். சந்தோஷம்தானே அம்மா? உன் முகம் மலர்வது எனக்கு தெரிகிறதம்மா. நாங்கள் இங்கே எல்லாவற்றையும் வைண்டப் பண்ணிக்கொண்டு இன்னும் ஓரிரு வாரத்தில் இந்தியா வந்து விடுவோம். திவ்யா கர்நாடிக் மியூசிக்கும் பரதநாட்டியமும் கற்க மிகவும் ஆசைப்படுகிறாள். எப்போது கிராண்ட்மாவை பார்க்க போவோம் என்கிறாள். உன் சந்தோஷம்தானம்மா என் சந்தோஷம். நீ மகிழ்ந்தால் நாங்களும் நன்றாயிருப்போம். கூடிய விரைவில் உன்னை பார்க்க போகும் உன் அன்பு மகன் கிச்சா. கண்களில் நிறைந்த ஆனந்த கண்ணீர் கடிதத்தின் வரிகளை நனைத்து விடாமல் பார்த்து கொண்டாள் வேதா. கடிதத்தை நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். காற்றில் கடிதம் படபடத்தது. ஆனந்தத்தில் அவள் இதயம்தான். மௌனமாய் சாரங்கனிடம் கடிதத்தை நீட்டினாள் வேதா. காவிரி அன்னை இருபுறமும் தழுவ அரவணையில் அமைதியாய் துயின்ற கோலத்தில் அகிலத்துக்கெல்லாம் அருள் பாலிக்கும் ஸ்ரீரங்கநாதனின் திருக்கோலம் கண்முன் விரிய, அந்த ஸ்ரீரங்கம் கோவிலின் ராஜகோபுரம் மானசீகமாய் தெரிய, அந்த நினைவின் இனிமை அவள் நெஞ்சை நிறைத்தது. இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. எவ்வளோ ஒரு அருமையான கதை. அது கிச்சா கேரக்டர் சான்ஸே இல்லை. அதுவும் அந்த கிச்சா அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிற அந்த ஒரு வரி ரொம்ப முக்கியமான வரி. உன் சந்தோஷம் தானம்மா என் சந்தோஷம்.
நீ மகிழ்ந்தால் நாங்களும் நன்றாய் இருப்போம். நீ அதான் அம்மா அப்பா சந்தோஷமாக இருந்தால் குழந்தைகள் சந்தோஷமாக இருப்பாங்கிறது தான் இந்த வரி. அம்மா அப்பாவை சந்தோஷமாக வச்சுருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆசீர்வாதம் குழந்தைகளுக்கு இருக்குங்கிறது தான் நீ மகிழ்ந்தால் நாங்களும் நன்றாய் இருப்போங்கிற அந்த வரி. ரொம்ப அருமையான வரி. இந்த சமயத்தில் எழுத்தாளர் திருமதி ஹேமலதா மணி அவர்களுக்கு இப்படி ஒரு அருமையான கதையை கொடுத்த தங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி.